பீட்ரூட்டை வைத்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட். நான் ஒரு பீட்ரூட் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அதில் பீட்ரூட் ஜூஸை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட். பீட்ரூட் ஜூஸை வைத்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட். பெரியவங்க முதல் சின்ன குழந்தைகள் வரை விரும்பி சாப்பிடுவாங்க. கோதுமை மாவு எடுத்து வச்சுக்குங்க ஃப்ரெண்ட். நான் 1 கிளாஸ் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஜூஸில் மாவு கலங்கி வச்சுக்குங்க ஃப்ரெண்ட். இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை பசங்களுக்கு செஞ்சு தாங்க ஃப்ரெண்ட். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற ஷேப்பு நம்ம கட் பண்ணி இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட். வீக்லி 3 டைம்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு பசங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட். பீட்ரூட்டில் நல்ல கலரும் இனிப்பும் சுவையும் கொண்ட ஒரு காய். இந்த பீட்ரூட் ஜூஸில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட். பீட்ரூட்டில் இரத்தத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் என்பது நமக்கு தெரியும். பீட்ரூட்டில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் இது குறைந்த அளவில் கலோரிகள் உள்ளன. எண்ணெய் சூடாச்சு பாருங்க ஃப்ரெண்ட். இதில் நல்லா பொரிச்சு எடுத்துக்குங்க ஃப்ரெண்ட். பீட்ரூட்டில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட். இதில் கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, நார் சத்து, கால்சியம், இரும்பு, சோடியம், மேக்னீசியம், பாஸ்போரஸ், பொட்டாசியம், வைட்டமின் சி ஆகிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ள காய் ஃப்ரெண்ட். சில பசங்களுக்கு பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பீட்ரூட் ஜூஸை வைத்து இந்த மாதிரி மெத்தடில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்நாக்ஸு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட். பீட்ரூட்டுன்னு தெரியாமல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.